ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம கொஞ்ச நாளா வீடியோ போடாதனால ஒரு 10-15 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அப்போ நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, என்ன நண்பா ரொம்ப நாளா வீடியோ போடல, ஏதாவது பிரச்சனையா, என்ன எதாவது இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க விசாரிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்ம உண்மையிலேயே எனக்கு ரொம்பவும் ஒரு மனசளவில் ரொம்பவும் பாதிச்சு சில பிரச்சனைகள் நடந்ததுனால தான் நான் வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மூட் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப நாளா நம்ம பழகக்கூடியவங்க, அதாவது நம்ம ரிலேஷன்ஸா இருக்கலாம், இல்ல நம்ம நண்பர்களா இருக்கலாம், இல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம். நம்ம ரொம்ப நம்பிக்கையா நம்பக்கூடியவங்க நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம மனசளவில் ரொம்ப உடைஞ்சு போயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் போயிட்டு இருக்கேன். அது இல்லாம எனக்கு பர்சனலாகவும் சில பிரச்சனைகள், என்னோட பையனுக்கு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த பிரச்சனையில நான் இருக்கும்போது இந்த மாதிரி சில நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம ரொம்ப மனசளவில் ரொம்ப வேதனைப்படுறோம். அதனால நம்மளுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்காகட்டும், ஒரு வேலைக்கு போறதுக்காகட்டும், ஒரு தூங்குறதுக்கு கூட முடியல, சரியா சாப்பிட்றதுக்கு முடியல. என்ன இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் வெக்ஸா இருந்தோம் கொஞ்சம். அதனாலதான் வீடியோ எல்லாம் போடாம இருந்தோம். நம்ம யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படின்றது கூட நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியல. யாரை உண்மையிலே நம்ம கூட பழகுறாங்க அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க மனுஷர்கள். அதனால யாரை நம்புறதுன்னு தெரில, நம்பக்கூடாதுன்னு தெரில. அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, பந்துக்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நம்மளுக்கு சுத்தி இருக்கக்கூடிய மனுஷர்கள அவங்களோட மனசு நம்மளுக்கு எப்படி அவங்க நம்மளை பாக்குறாங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம உண்மையிலே எல்லாரோடவும் உண்மையா பழகுற மாதிரி அவங்களும் எல்லாரும் நம்ம கூடவே உண்மையா பழகணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு இது இதுவும் கிடையாது, உறுதியும் கிடையாது. நம்ம எப்படி நம்பணும் அப்படின்றதும் தெரியாது. கண்மூடித்தனமா எல்லாருமே நம்பி எல்லாரும் கூடவும் நம்ம சகஜமா பழகிட்டு இருந்தோம். ஆனா சில நம்ம வாழ்க்கையில சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது தானே நம்மளுக்கு ஒவ்வொருத்தங்களோட உண்மையா நமக்கும் தெரியும். அதனால கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டேன். நம்மளுக்கு ஏதோ ஒரு தற்செயலா பாக்குறவங்க பழகுறவங்க அப்படின்னாக்கா விட்டுடலாம். ஆனா நம்பிக்கையா இருக்கிறவங்களே நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது ரொம்ப வெக்ஸா தான் இருக்கும். சரி, அதனாலதான் வீடியோ போடாம இருந்தோம். சாரி, போடுவோம். இனிமே வீடியோலாம் நம்ம போட ட்ரை பண்ணுவோம். அது கூடவே எனக்கு இன்னொன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸா உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்றோம். அதாவது இது டாக்ஸி ஃபீல்டு சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ கிடையாது. இது ஒரு பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது என்னோட பையனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அதாவது அவனுக்கு 2.5 வயசு ஆகுது. அவனுக்கு என்னன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கான். அதாவது ஒரு சின்ன பசங்க 2.5 வயசு பையன் எப்படி இருக்கிறோமோ அதை விட ரொம்ப ஆக்டிவா இருக்கான். அதாவது பேச மாட்டான். 2.5 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் பேச ஆரம்பிக்கல. முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் சொன்னாங்க பேசிடுவான், 2.5 வயசு ஆகட்டும் பேசிடுவான் அப்படின்னு சொன்னான். சரி, நாங்களும் வெயிட் பண்ண 2.5 வயசு தாண்டியும் இன்னும் பேசாம இருக்கும்போது நாங்க திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது அவனோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தாங்க. ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு இது நார்மலா இல்லை, அவனுக்கு காது கேட்குதான்னு செக் பண்ணணும், இல்லை அவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவன் நார்மலா இல்லாம கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கான். அதாவது எங்கேயாவது ஏறுறான், தலைகீழா நிக்கிறான், கம்பி மேல ஏறி நடக்கிறான், கம்பி மேல இருந்து குதிக்கிறான், 5 அடி 6 அடி ஹைட்ல இருந்து குதிக்கிறான். ரொம்ப ஒரு நிமிஷம் எங்கேயும் உட்காரது கிடையாது. அது இல்லாம அட்டென்ஷன் கிடையாது. நம்ம கூப்பிட்டா பேசுறது கிடையாது, நம்ம கூப்பிட்டா கவனிக்கிறது கிடையாது. ஆனா அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை ஏதாச்சும் ஒன்று செஞ்சுனே இருக்கிறான். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறான். அது அது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான் இது. இது நம்ம சின்ன வயசுலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இதுக்கு ரொம்ப செலவாகும். இது பண்ணணும்னாக்கா நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்கிறாங்க, நிறைய தெராபிஸ் கொடுக்கணும் இதுக்கு. இது ஒரு என்ன பண்றது, இது ஒரு நோய் மாதிரி கிடையாது, இது ஒரு கண்டிஷன். இதுக்கு நம்ம ட்ரைனிங் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா அவங்க ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. அதுக்கு நிறைய பிரைவேட் கிளினிக் வச்சிருக்காங்க, தெராப்பி சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜுக்கு போய் பாருங்க, அவங்க இதுக்கெல்லாம் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்க டாக்டர் தான் சொன்னாங்க. அதுபடி நாங்க இந்த நிப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலு நம்ம முட்டுக்காடு இருக்கு இல்லையா, ஈசிஆர், அங்க இருக்கு. அங்க இப்போ நம்ம இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊனமற்ற பசங்க, அதாவது பிறவிலே ஊனமுற்றவங்க, இல்லை பிறந்த பிறகு அவங்களுக்கு கை கால் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது, இல்லை காது கேட்காதவங்க, கண் பார்வை சரியில்லாதவங்க, அது இல்லாமல் ஏதாவது மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கக்கூடிய பசங்க, அந்த மாதிரி என்ன சொல்றது, ஃபிசிக்கலி சேலஞ்சடு பீப்புள்ஸ், அதாவது சின்ன சின்ன பசங்க இருக்கு பாருங்க, சின்ன குட்டி குழந்தைங்களை தான் நான் சொல்றேன். பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் சரி பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா?
அதனால இது ஸ்டார்டிங்லேயே நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னாக்கா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் இல்லை, இது ஒரு இன்ஸ்டிடியூட். அதாவது இங்கே கோர்ஸ் எல்லாம் இருக்குது, டிப்ளமா கோர்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட், இதுக்கு ஒரு காலேஜ் மாதிரி. இங்கே அவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க பசங்களுக்கு படிக்கிறதுக்கு. காலேஜில் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி காலேஜில் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கும் அவங்க அந்த ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அந்த ட்ரைனிங்க்கு இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ரூபா தான் நம்மளுக்கு செலவாகும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஒரு நாளைக்கு நம்ம உள்ளே போனீங்கன்னாக்கா 10 ரூபா செலவு பண்ணி போனால் போதும். இதே ட்ரீட்மெண்ட் நீங்கள் வெளியே எடுத்தாச்சு அப்படின்னாக்கா 1000 ரூபா 1500 ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் இல்லாதவங்க, நம்மள மாதிரி நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இது எங்கே இருக்குது, என்ன இருக்கா இல்லையான்றதெல்லாம் தெரியாது. நிறைய டாக்டர்ஸும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்க மோஸ்ட்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட தான் டைப் வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு கமிஷன் வரும் அப்படின்றதுனால ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட தான் டைப் வச்சுப்பாங்க. நம்ம டாக்டர் நம்மளுக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்சதுனால அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல இங்கே இருக்குது, நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வந்தாக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச ஏரியாவில் தான், நம்ம முட்டுக்காடு போட் ஹவுஸுக்கு முன்னாடியே லெஃப்டில் இருக்கும் பாருங்க, எம்ஜிஎம் தாண்டி கொஞ்சம் தூரம் போகும்போது முட்டுக்காடு லேக்குக்கு முன்னாடியே லெஃப்டில் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது நிப்மிட்னு சொல்லிட்டு. இது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம அங்கே உள்ளே போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா எல்லாமே நிறைய பேர் வரவங்க எல்லாமே ஏழை மக்கள் தான். ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் தான் வராங்க. பெரிய பெரிய பணக்காரங்களும் வராங்க, இல்லைன்னு இல்லை. நிறைய பேர் ஏழை மக்கள் தான் வராங்க, எங்கெங்க இருந்தும் வராங்க. வெளி ஊர்லேருந்து, வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து எல்லாம் கூட வந்து இங்கே தங்கி பக்கத்தில் எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கி கூட ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஏன்னா வெளியே லட்சமா செலவு பண்ணி வேஸ்ட்டாக தான் செலவு பண்ணுறாங்க. அங்கே வெளியே செலவு பண்ணாலும் பெருசாக இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வராங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்பியும் ட்ரைனிங் தான் இவங்க பண்ணுறாங்க. அது நம்ம ஆரம்பத்திலே வராங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய, நம்ம நண்பர்கள் குழுவில் இருக்கக்கூடிய யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை, யாருக்கும் பிரச்சனை வராதுன்னு தான் இதை வேண்டிக்கிறோம். ஆனால் யாராவுக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, பிசிக்கலி சேலஞ்சடா இருக்கு, இல்லை உங்களுக்கு பேச்சு வரல, ஒரு காது கேட்கறல, இல்லை ஒரு கைகால் வரல, இல்லை மூளை சம்பந்தமா, மைண்ட் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலுமே டைரக்டா வந்துடுங்க. எல்லா வித டெஸ்ட்டும் இங்கே அவங்களே ஃப்ரீயாக பண்ணுவாங்க. எல்லாமே சைக்காட்ரியிலிருந்து மெடிக்கல், ஒக்குபேஷனல் தெராப்பி, ஸ்பீச் தெராப்பி, ஹியரிங் தெராப்பி எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. அது மாதிரி இல்லாமல் நிறைய அங்கேயே ஸ்கூல் இருக்குது. பக்கத்துலேயே தங்குறவங்களா இருந்தால் அங்கேயே ப்ளே ஸ்கூல்ல இருந்து அவங்க ஸ்கூலே பண்ணுறாங்க, ஸ்கூலிங்கே பண்ணுறாங்க. அவங்க ஒரு லெவலுக்கு பசங்க ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது பட்சம்தான் அவங்க வெளி ஸ்கூலுக்கு ப்ரெஃபர் பண்ணி அனுப்புவாங்க. அது வரைக்கும் நீங்கள் அங்கேயே கூட படிக்கிறது கூட வாய்ப்புகள் அவங்க உருவாக்கி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க நல்லா பண்றாங்க, நீட் அண்ட் கிளீனா பண்றாங்க. ஒரு 10 ரூபாய் தான் நம்மளுக்கு செலவாகும். போயிட்டு வர்றது ஒரு செலவு இருக்கு. இல்லைனாக்கா நம்ம சரௌண்டிங்ல வீடு ரெண்டுக்கு எடுத்து தங்கி கூட பார்க்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பார்க்குறவங்க, நம்மளுக்கு யாருக்காவது யூஸ் ஆனாலும் சரி, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச யாருக்காவது பசங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக இங்கே வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஈஸியாக. நான் என்னோட பையனை ஒரு 2-3 மாசமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். வீக்லி 2 days எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த வீக்லி 2 days அங்கே போயிட்டு முட்டுக்காடு ஈசிஆர்ல, எனக்கு திருவண்ணாமலையிலேருந்து முட்டுக்காடு போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு நாள் போயிடுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீக்லி 2 days இதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கோம். நான் போகலன்னாக்கா ஒய்ஃபு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் 10 ரூபா தான் நம்மளுக்கு செலவாகுது. இந்த பிரச்சனை நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இது பக்கத்துல இருந்து எனக்கே தெரியாமல் இருந்திருக்கு பாருங்களேன். எங்கள் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே இது தெரிஞ்சுக்கிறது. அதனால 4 பேருக்கு இதை ஷேர் பண்ணி விட்டு நீங்கள் தெரியப்படுத்துங்க, யாருக்காவது யூஸ் ஆகட்டுமே. இப்படியே பசங்களை விட்டாச்சு அப்படின்னாக்கா இது பெரிய பசங்களை ஆனதுக்கு அப்புறம் அது சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்பீங்க இல்லையா, ரொம்ப பெரியவங்களானதுக்கு அப்புறம் கூட கண்ணு தெரியாம, காது கேட்காம எல்லாம் இருப்பாங்க. அது அவங்க பிசிக்கலா கொஞ்சம் ப்ராப்ளமா இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல செலவு பண்றதுக்கு பைசா இருந்திருக்காது, அப்படியே விட்டுருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா அவங்க ஒரு ட்ரை பண்ணியாச்சு பார்த்துருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ட்ரை பண்ணியாச்சும் பார்க்கட்டுமே. யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னாக்கா யூஸ் ஆகட்டும். நம்மளால ஏதோ முடிஞ்சது பண்ணுவோம். இந்த டாக்ஸி ஃபீல்டை பற்றி மட்டும் இந்த வீடியோ போடாம இந்த மாதிரி ஒரு வீடியோ என்னோட அனுபவத்துல இருந்து நான் போடுறேன், எனக்கு தெரிஞ்சதுனால போடுறேன். சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது தான் வேற சில பிரச்சனைகள், நம்பிக்கை துரோகங்கள் நம்மளை சுற்றி நடக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மனசளவில் ரொம்ப வெக்ஸாக தான் இருக்கிறேன். என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்றது தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன். நான் என்ன சொல்றதுன்னு தெரில. ஒரு 2 மாசமா சரியா தூக்கம் இல்லை, ஃபுட் இல்லை, வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு மைண்ட் இல்லை.
அதனால வீடியோவும் போடுறது இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ணணும்னு ஒன்றும் கிளியரான ஒரு மைண்ட் செட் இன்னும் வரல. அதனால தான் வீடியோ போடலை. இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சி அது கூட நம்மளோட வீடியோ போடாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்க இல்லையா, அதுக்கு இதுவும் சொன்னேன். சொல்லும்போது நம்மளுக்கு ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு இல்லையா, அதனால தான் ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.